கர்த்தருக்கு சோசனம். இன்றைய புதியல் நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய புதியல் நிகழ்ச்சியின் தலைப்பு தேசத்துக்கான ஜெபம். நம்முடைய நாட்டிற்காக வேண்டிய ஜெபம் மிக மிக முக்கியம். நெகேமியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அருமையாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் நெகேமியா. இந்த நெகேமியா யாருன்னு சொன்னால் இஸ்ரவேலன். அவன் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும்போது நேபுகாத்நேச்சாருடைய படையெடுப்பினால் பாபிலோனுக்கு சிறையாக பிடிக்கப்பட்ட போனவன். அங்கே பாபிலோன் தேசத்தில் சிறையாக போனவன் ராஜா அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருக்கான். அவன் உற்சாகமாக ராஜாவுக்கு சேவை செய்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நெகேமியானுடைய முகம் ரொம்ப வாடலாக இருக்குது. இப்போ ராஜா கேட்குறாரு, அப்பா நீ வாடலாக இருக்கிய, உன் சரீரத்தில் எதுவும் இருக்கா? சரீரத்தினுடைய நோய் மாதிரி தெரியல, உன் உள்ளத்தில் ஏற்பட்ட நோய் மாதிரி இருக்குது, அது என்ன காரியம்னு கேட்பார். அப்போ உடனே சொல்லுவான், என்னுடைய சொந்த தேசத்தின் தலைநகராகி எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்குது, என்னுடைய மூதாதையருடைய பட்டணம் முடிக்கப்பட்டு பார்க்குறேன், அதனால் நான் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு ராஜாட்ட விண்ணப்பம் பண்ணோம். அப்போ ராஜா கேட்பார், அதுக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறான்னு. அவன் ராஜாட்ட ஒரு விண்ணப்பம் வைப்பான். அந்த எருசலேம் பட்டணத்தில் மதில் கட்டப்படணும், எருசலேம் பலபடியும் புதிக்கப்படணும்னு ராஜாட்ட கேட்பான். ராஜா அதற்கு வேண்டிய சகல உதவிகளையும் செய்து அவனை அனுப்பி வைப்பார். அதனால் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த தேசம் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம் அன்றைக்கு கட்டப்பட்டது. இப்போதும் கூட இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தை எடுத்தீங்கன்னா உலக நாடுகளே இஸ்ரேலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோ ஒரு முக்கியமான தேசம், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அது அனைவரும் அறிவோம். அதுபோல் நாமளும் தேசத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு தேசம் முன்னேறும். இப்போ நம்ம தேசத்தில் குடிவரியினால் நம்ம தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த குடிவரி நீங்கிறதுக்காண்டி ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணும். மதுவான கடையெல்லாம் அடைக்கப்படணுன்னா மது குடிக்கிறவர்களுக்கு போகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பம் இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இப்போ வேல் தேசத்தை எடுத்துட்டிங்கன்னா அது யூகேயில் ஒரு தேசம். அது ஒரு காலத்தில் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருந்தது. மக்களுடைய பிற்போக்கினால் ஆலயங்கள்லாம் இருந்தது, ஆலயத்துக்கு போகிறதில்ல, அங்கே மதுபானம் குடித்து மக்கள்லாம் கடவுளை மறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு சகோதரன் அந்த எழும்புனான். அவன் தேசத்துக்காக வேண்டிய விண்ணப்பம் பண்ணினான். இரவும் பகலும் ஜெபிச்சான். ராத்திரி 12 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த தேசத்தில் எழுப்புதல் உண்டாது. இன்றைக்கி வேல்ஸ் தேசம் ஒரு நல்ல ஒரு செழிப்புள்ள தேசமாக இருக்குது. அதுபோல் நாமும் நம்முடைய தேசத்துக்காக வேண்டிய விண்ணப்பம் பண்ணால் நம்ம நாடும் முன்னேறும். நம்ம இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் மதுபானமே இல்லாத அளவு வரும். உங்களுடைய விண்ணப்பம் தான் முக்கியம், உங்கள் ஜெபமே முக்கியம். ஆகையினால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் தேசத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்கள். நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அன்று நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டு எருசலேம் பட்டணம் செழிப்படைந்தது போல அன்று ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொருவர் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணும்போது கிடைக்கிறவரே, எங்கள் தேசத்தையும் எங்கள் நோக்கி போகிறேன். எங்கள் இந்திய தேசம், பாரத தேசம் உம்முடைய தேசமாக மாற நீர் கிருபை செய்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.